ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் அறிவு சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு சார்பில் ஒரு புதிய வாட்ஸ்அப் நம்பர் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அது என்ன நம்பர், இப்போ அந்த நம்பரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு தான் இப்போ ஒரு சேவை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அது என்ன சேவைன்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த நோட்டிஃபிகேஷன் படிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் அரசு சேவைகள் மற்றும் சான்றிதழ்கள். பொதுமக்கள் அரசு அலுவலங்களுக்கு அலையாமல் வீட்டில் இருந்தபடியே அரசு சான்றிதழ்களை பெறுவதற்காக வாட்ஸ்அப் வழி சேவையை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த வாட்ஸ்அப் நம்பர். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7845252525 வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி பயன்பெறும் வசதியை அறிமுகம் செய்தது தமிழ்நாடு அரசு. இதன் மூலம் குடிநீர் வரி, வீட்டு வரி, சொத்து வரி, மின்கட்டணம், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் உள்ளிட்ட 50 வகையான அரசு சேவைகளின் சான்றிதழ்களை வீட்டிலிருந்தபடியே நீங்கள் பெறலாம். இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெட்டா நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமைக்கும் இடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் கையெழுத்தானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்பரை நீங்கள் கான்டாக்டில் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வாங்க எப்படி அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நம்ம மெசேஜ் பண்ணி எப்படி நம்ம சர்டிஃபிகேட்ஸ் டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்றேன். நீங்கள் டச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உள்ளே வாங்க. அப்புறம் நான் இப்போது முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு டிஎன்இசிஎல் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அதை டச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்பரை நீங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் பண்ண போகிறீங்க. என்ன மெசேஜ் பண்ண போகிறீங்கன்னா ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி வந்துடும். வெல்கம் டு நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த ஃபுல்லாக உங்களுக்கு இங்கிலீஷில் வந்துருக்கு. இல்லை எனக்கு இங்கிலீஷ் வேண்டாம், எனக்கு தமிழ் வேணும்னா நீங்கள் தமிழில் தொடர இந்த கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா டு கண்டினியூ இன் தமிழ் டைப் டி. நீங்கள் வெறும் டீன்னு மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும். தமிழ் மொழிக்கு மாற்றப்பட்டது. ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் மெசேஜ் உங்களுக்கு தமிழில் வந்துடும். தமிழில் பாருங்கள். வணக்கம், நம்ம அரசு தமிழ்நாடு அரசின் வாட்ஸ்அப் சேவைக்கு தங்களை வரவேற்கிறோம். அரசு சேவைகளை இப்போது உங்கள் கைபேசிக்கு கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. எனக்கு திரும்ப தமிழ் வேணாம், நான் இங்கிலீஷ் மொழிக்கே சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா திரும்பி நீங்கள் ஈன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ்க்கு மாறிடும். லாங்குவேஜ் இஸ் செட் டு இங்கிலீஷ்னு வந்துருச்சு. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு மாறிடுச்சு. வெல்கம் டு நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப் சர்வீசஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே வந்துடும் மெசேஜஸ் ஃபுல்லாக. ஓகேவா? இப்போ நீங்கள் டேரெக்டாக செலக்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஏகப்பட்ட செலக்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆப்ஷன்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் கொடுத்துருக்காங்க, சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு கொடுத்துருக்காங்க, கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டைரக்டரேட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத், Director of Public Health and Preventive Medicine, Director of Town Panchayat, Greater Chennai Corporation, Hindu Religious and Charitable Endowments, Inspector General of Registration, Know Your Area, முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட், ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, இபியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன்இபி, தென் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? இவ்வளோப்பட்ட எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டு கிளிக் பண்ணி அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். செக் சீட் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபெர்டிலைசரோட அவைலபிலிட்டி, மார்க்கெட் ப்ரைஸ், இப்போ என்ன மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபெர்டிலைசர் ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஃபார்மர் ஆஃபீஸர் கான்டாக்ட் ப்ரோக்ராம், அதை நீங்கள் கொடுத்து என்ன சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெதர் ஃபோர்காஸ்ட், வெதரோட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வேறு அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் தான் இப்போ சர்வீஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் அவைலபிலிட்டி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் 2 மட்டும் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம தேர்டாக இருக்கிறத கிளிக் பண்ணி பார்க்கலாம். சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்டர் டேக்ஸ் அண்ட் சார்ஜஸ் பேமெண்ட்டு, வாட்டர் அண்ட் சீவேஜ் டேக்ஸ் கால்குலேட்டர், இந்த 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஃபோர்த்தாக இருக்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணலாம். கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதோ அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சர்வீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் ஸ்கீம் எலிஜிபிலிட்டி செக், அந்த சர்வீஸ் நீங்கள் இது பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்புறம் தமிழ் புதல்வன் ஸ்கீம்
எலிஜிபிலிட்டி செக் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டாக்ஸஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து டாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம கிராமப்புறங்கள் அவங்க இருக்கிறவங்க வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம், வாட்டர் சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ட்ரேட் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணிக்கலாம், நான் டேக்ஸ் பேமெண்ட் இதெல்லாம் இவ்வளோ சர்வீசஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க அடுத்ததை நம்ம பார்க்கலாம். டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த சர்வீஸ் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. பேரூராட்சியில் நீங்கள் யார் இருக்கீங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட நான் டேக்ஸ் பேமெண்ட்டு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பேமெண்ட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பேமெண்ட்டு, வாட்டர் சார்ஜஸ், ட்ரேட் லைசன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அடுத்த சர்வீசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். இப்போ சென்னை சிட்டியில் யாராவது இருக்கீங்களோ அவங்க வந்து என்னென்ன சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா, பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, கம்பெனி டேக்ஸு, ட்ரேட் லைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் சென்னை கார்ப்பரேஷன் இருக்கிறவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிபார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோட்மெண்ட்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் டொனேஷன்ஸ் மட்டும் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, உங்களோட கைட்லைன்ஸ் வேல்யூ, வியூ, ஈஸி அண்ட் டவுன்லோட், எக்கம்பனன்ட் சர்டிஃபிகேட், உங்களோட வில்லங்க சான்றிதழை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், அதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நோ யுவர் ஏரியா. உங்களோட ஏரியாவோட ஃபெசிலிட்டிஸ், கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன நேர்மை இருக்குது, உங்களோட அரசு மருத்துவமனைகள் இதெல்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். காவல் நிலையம் எது பக்கத்தில் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நோ யுவர் ஜூரிஸ்டிகேஷன் இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட். இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அப்பீல் ஃபார் கிரீவியன்ஸ் பெட்டிஷன் நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் அப்பீல் பண்ண பெட்டிஷனை வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் எலிஜிபிலிட்டி இருக்குது, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்இபியோட பில் பேமெண்ட் நீங்கள் இதில் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அந்த சர்வீஸ் உங்களுக்கு சூப்பரான சர்வீஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். பார்த்தீங்களா, உங்களோட நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அதோட டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் டிக்கெட் யூஸிங் உங்களோட பிஎன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டிக்கெட் நான் யூஸ் பண்ண போகிறதெல்லாம் கேன்சலேஷன் பண்ணும்போது இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டூரிசம்னா போட்டோஸ் அவைலபிலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டிஎன்இபி நம்ம எப்படி நம்ம ஆன்லைனில் பே பண்ண சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ டிஎன்இபி நம்ம பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா இபி பில் பே பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இதில் வந்து இபி பில் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் இன் யுவர் கன்சியூமர் நம்பர் டு ஃபார்ம் டு கண்டினியூ. இப்போ என்னோட கன்சியூமர் உங்களோட இபியோட பில் நம்பர் கொடுங்க. நான் என்னோட இபி பில் நம்பர் கொடுக்குறேன். இப்போ என்னோட இபி பில் நம்பர் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டேன். அது கொஞ்ச நேரம் லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் ஃபெச்சிங் ஒரு பில் ப்ளீஸ் வெயிட்டுங்கிற மாதிரி காட்டுது. வெயிட் பண்ணுவோம். இப்போ அந்த பில்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட பில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வரும். உங்களோட கன்சியூமர் நேம் என்ன, கன்சியூமர் நம்பர், உங்களோட பில் அமௌண்ட் எல்லாம், உங்களோட டியூ டேட் எப்போ நீங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்குது டேரெக்டாக. ஓகேவா. அது கொஞ்சம் நேரம் ஃபெச்சிங் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான மோடுக்கு போயிட்டோம். இப்போ பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பே நான் இப்போ நான் உடனே பே பண்ணவா இல்லை நான் பேமெண்ட் இது பண்ணி கட் பண்ணிக்கிறேன், வெறும் பில் அமௌண்ட்டை மட்டும் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி கணக்கு. இப்போ நான் உடனே பேமெண்ட் பண்ணுறேன். அதனால் பே நான் உங்கள் ஆப்ஷனை கொடுங்க. பேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எந்த பேமெண்ட் மெத்தடில் நம்ம இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்குது. இல்லை கீழே பேமெண்ட் ஆப்ஷனை கொடுங்க. பேமெண்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 விதமான பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பீம் யூபிஐ, அதர்ஸ். இப்போ நான் கூகுள் பே கொடுக்குறேன். கூகுள் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தேன் டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் வந்துடும். ஓகேவா. இந்த பேமெண்ட் லிங்கை நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து கூகுள் பேக்கு போகும். கூகுள் பேக்கு போனோடனே உங்களுக்கு அந்த லிங்க் காட்டும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பரை போட்டு நீங்கள் டேரெக்டாக கூகுள் பே வழியாகவே நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கீழே மெசேஜ் வரும். ஒன்ஸ் கன்ஃபார்ம் வி வில் ஷேர் த பேமெண்ட் ரெசிப்ட். நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரெசிப்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி நம்ம இபி பில்லை நம்ம வாட்ஸ்அப் வழியாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ஸ்அப் வழியாகவே நம்ம பே பண்ணுறத பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய பேமெண்ட்ஸ் நீங்கள் இது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது. உங்களோட ஈஸி எடுத்து வில்லங்க சான்றிதழ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவையான எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போட பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.